2 தொகுதிகளில் ஒரு புதிதாக உருவான கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரே தேர்தலை சந்திக்காத போது அந்த கட்சி 2 இடத்துல முன்னிலையில் இருக்குதுன்னா நிச்சயமா அது பல தொகுதிகளில் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை சிதைச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பிக் ஃபைட்ல பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவ் மகாகட்பந்தன் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி ராகோபூர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மகாகட்பந்தன் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி பிரசாத் யாதவ் ராகோபூர் தொகுதியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் என்பது 120 தொகுதிகளுக்கான அந்த முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி 73 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மகாகட்பந்தன் கூட்டணி 45 தொகுதிகளிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. 120 தொகுதிகளுக்கான அந்த முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இனியன், இப்போ மிக பிரதானமாக நம்ம பேசக்கூடியது கடந்த முறை அந்த 24 செக்யூர் பண்ணதை சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது மகாகட்பந்தன் கூட்டணி ஒரு 62 தொகுதிகளை எடுக்கிறாங்க. அதில் ஆர்ஜேடி 36, காங்கிரஸ் 12 தொகுதிகள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏர்லி ட்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அதை நோக்கி போல தாண்டி போக போதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உங்களுக்கு முதல்ல 2 பெரிய வித்தியாசம் இல்லை, 2 கட்சிகளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. 73 தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணியும் 43-45க்குள்ளதான் இந்தியா கூட்டணியும் பயணிக்குது. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. 2வது சுற்று வரும்போது இதை என்டிஏ கூட்டணி டிஃபீட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இன்னும் இருக்கு நமக்கு. இன்னும் அந்த கேப் பெருசாகல. அதனால உங்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கணும்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கிழக்கு பீகாருடைய வாக்குப்பெட்டியை திறந்ததாகவும் எனக்கு தெரியல. கிழக்கு பீகார், சீமாஞ்சல் போன்ற பகுதிகளில் வாக்குப்பெட்டியை திறக்கும் பொழுது நிச்சயமா இன்னும் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் இந்தியா கூட்டணிக்கு நான் நம்புறேன். ஓகே, அதே நேரத்தில் நம்ம அந்த டிஃபரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அந்த நெக் டு நெக் அப்படிங்கிறது இப்ப 76-47 அப்படிங்கிற அந்த வித்தியாசத்துக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணுமா? இல்ல, நெக் டு நெக்ன்றதை நம்ம இனிமே தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு ரவுண்ட்ல நெக் டு நெக் வந்துச்சு. முதல்ல நீங்க தபால் வாக்குகள் முடிவு வரும்பொழுது நெக் டு நெக் வந்தது. இப்போ முதல் சுற்று எண்ணும் பொழுது இந்த 30 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி பின்னாடி பயணிக்கிறது. இன்னும் இது டிஃபீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது முழுமையான ஒரு தோல்வி, பின்னடைவு அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கும் போயிட முடியாது. இன்னும் வீழ்த்தக்கூடிய இடத்துல தான் இந்தியா கூட்டணி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா பேசலாம். சூர்யா, இங்க ஜன்சுராஜ் கட்சி 2 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறது சுவாமிநாதன் சொன்னது போல சில முக்கியமான தொகுதிகளில் முக்கியமான வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல, எதிர் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார். அது யாருடைய வாக்குகளை அவர் அறுவடை செய்வார் அப்படின்னு பார்க்க வேண்டும். நிச்சயமா ஒரு இளைஞர் முகமாக இந்தியாவிலே ஓரளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஆரம்பித்ததுனால, ஆனால் அவர்கள் தேர்தலில் பெருசாக எதிர்பார்க்கல அப்படின்றது அவர்கள் தலைவரே போட்டியிடாத போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ புது பிளேயர்ஸ் வரும்போது நிச்சயமாக மக்கள் போவது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். என்னுடைய பார்வையில் அனைத்து வாக்குகளையும் அவர் கட் பண்ணுவார். இப்போ இவர்கள் சொன்ன மாதிரி எங்கள் கூட்டணி வாக்குகள் மட்டும் இல்லாமல் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு இருக்கக்கூடிய வாக்குகளையும் நிச்சயமாக அவர் பிரிப்பார் அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் படித்த இளைஞர்கள், அந்த பிஜேபி வாக்காளர்களாக இருக்கக்கூடிய வாக்குகளும் அவரால் எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிட்டா கூட அவரை ஒரு ஆப்ஷனாக மக்கள் பார்க்கவில்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு புரியுது. அவர்கள் 2 இடங்களில் லீடிங் இருக்கிறது, நிச்சயமாக 2 இடம் லீடிங் இருக்கிறது அவர் மிகப்பெரிய சாதனையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் பீகார் முழுக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு துவக்கப்பட்ட ஒரு கட்சி, பல தேர்தல்களை வெற்றியாளர்களை உருவாக்கியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அவர்களாலேயே பீகாரில் 243 தொகுதிகளில் வெறும் 2 இடங்களில் தான் முன்னிலை வர முடியுது. அதுவும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது வியூக வகுப்பாளர்கள் அரசியல்வாதியாக மாறினால் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்ற விஷயமும் இந்த முடிவுகளில் நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்தில் பிக் ஃபேஸஸா இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த முன்னணி நிலவரங்களையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 128 தொகுதிகளுக்கான அந்த முன்னணி நிலவரங்களில் என்டிஏ கூட்டணி 78 இடங்களிலும், மகாகட்பந்தன் கூட்டணி 47 இடங்களிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடத்திலும், மற்ற கட்சிகள் 1 இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் லக்கிஷராய் தொகுதியில் விஜய் சின்ஹா பாஜகவினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் சிவான் தொகுதியில் பாஜக வேட்பாளர் மங்கள் பாண்டே பின்னடைவை சந்தித்திருக்கிறார்.
தேஜஸ்வி யாதவ் அவர் போட்டியிட்ட ரகோபூர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே நேரத்தில் மஹுவா தொகுதியில் போட்டியிட்ட புதிய கட்சி ஆரம்பித்த லாலுவினுடைய மூத்த மகனான தேஜ் பிரதாப் யாதவும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாராப்பூர் தொகுதியில் சாம்ராட் சௌத்ரி அவர் பாஜக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். லக்கிஷராயில விஜய் சின்ஹா முன்னிலையில் இருக்கார் அப்படிங்கிற விவரங்களையும் பார்க்கிறோம். சுவாமிநாதன், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு சார் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுல. காங்கிரஸோட கடைசி வரையும் காங்கிரஸால சரியான நேரத்தில் அவர்களுக்குள்ள இருந்தக்கூடிய அந்த பூசல்களை களைய முடியாதது ஒரு பின்னடைவு. ரெண்டாவது நீங்க குறிப்பிட்டதை போல அவருடைய சொந்த சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அவரோட ஏற்பட்டக்கூடிய அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி, அவருடைய பேச்சுகளுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருந்துச்சு. மூன்றாவது அந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு மாற்று சக்தியாக வந்த புதிய கட்சிகள். அப்ப பல பேரை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு பாஜக என்கிற ஒரு எதிரியை மட்டுமல்ல, அல்லது நிதிஷ்குமார் என்கிற ஒரு எதிரியை மட்டுமல்ல, தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு பல சவால்கள் இந்த தேர்தலில் இருந்துச்சு. அதுதான் நமக்கு இதை காட்டுது. முழுக்க முழுக்க அந்த சவால்களை அவர் எதிர்கொள்றதுல பல தடுமாற்றங்கள் இருந்திருக்கு. அதுதான் நமக்கு முடிவுகள் காட்டுது. பட் அவங்களுக்கு வளர்ச்சியை மட்டுமே பேசிட்டு போயிட்டாங்க. இவர்கள் எதிர் அரசியல் பேச வேண்டிய தேவை நிறைய இருந்துச்சு. ஓட்டு திரட்டு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எதிர்கட்சிகள் பீகாரில் பேசினாலும் கூட அவர்கள் அதை எதையுமே சட்டை செய்யாமல் அதுக்கு ஒரு சிறிய பதிலை கொடுத்துட்டு அவர்கள் வளர்ச்சி ஸ்கீம்களை நோக்கி போனாங்க. அந்த பெண்களுக்கு கொடுத்த நலத்திட்டங்கள், நிவாரணங்கள் உள்ளவையெல்லாம் தேர்தலில் எதிரொலிச்சிருக்கனுடைய வெளிப்பாடு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய வித்தியாசங்கள் இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்கு சார். அதுதான் இது வெளிக்காட்டுது நமக்கு. இப்போ இது பற்றி பேசுகிற அதே நேரத்தில் பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா? ஏன்னா அடுத்து விரைவில் தேர்தலை சந்திக்க போகிற மாநிலம். அங்கே இருக்கக்கூடிய 2 பிரதான தேசிய கட்சிகள் இங்க 2 பிரதான கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த தேர்தல் முடிவுகள் இங்க எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அதையும் கொஞ்சம் சுருக்கமாக நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவர்கள் காட்டியிருக்காங்க, பீகாரில் மிக முக்கியமாக என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஆட்சி இருக்கிற பொழுது அது எந்த அளவிற்கான ஒரு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு என்பதை காட்டியிருக்காங்க. அதை நோக்கி தான் அவர்கள் தமிழக அரசியல் களத்தையும் நகர்த்துவாங்க. அதற்காகத்தான் அவர்கள் அடுத்த இது இருக்கும். அதனால பீகாரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பீகாருக்கு எப்படி நிதிஷ்குமாரோ அதுபோன்று தமிழகத்துக்கு பாஜகவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாக ஒரு காயின் அடுத்தது நகர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு.